வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு லெஜண்ட் ஆஃப் லோட்டஸ் ஸ்வாட் ஃபேரி அனிமோட 4வது எபிசோட பத்தி பார்க்க போறோம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல அந்த இடத்த சுத்தி கத்தி போய்கிட்டே இருக்கு. அந்த ஆன்சிஸ்டர் கை காட்டின உடனே அந்த கத்தி எல்லாம் அவனுங்க மேல போய் பட்டு மறைஞ்சு போயிடுறானுங்க. எவன்லி டீமன் ஹேண்டுன்னு சொல்றாரு. பார்த்தா அந்த கத்தில இருந்து பவர் போய்கிட்டே இருக்கு. அங்க இருந்தவனுங்க எல்லாம் அந்த பவர் பட்டு காலி ஆயிடுறானுங்க. வில்லி மட்டும் தனியா ஏதோ பாறை மேல நின்னுகிட்டு இருக்கா. திருப்பி அவருடைய பவர் எல்லாம் சேர்த்து தாமரை பூவை வர வச்சு மேல அனுப்பி அந்த கையை தடுக்கிறாரு. அந்த தாமரை பூவோடைய பவர் மூலியமா அந்த கையை அழிஞ்சிடுது. மறுபடியும் கையை அந்த வில்லனு பக்கம் காட்டின உடனே கத்தி எல்லாம் போயிட்டு அவனுங்க எல்லாரையும் குத்தி காலி பண்ணிடுது. ஹீரோ அவனுங்க எல்லாம் கீழே விழுறத பார்த்து சிரிக்கிறான். வில்லன் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த பார்த்துக்கிட்டு இருக்கான். இவனுக்கு 3 பேர்லாம் ஒரு ஆளே இல்லை, இவங்குள்ள யாரு சண்டை போடுறாங்கன்னு சொல்லிட்டு அவனுடைய பவரை வர வைக்கிறான். ஹீரோ திரும்பி பார்க்கறான். நீ ரொம்ப பேசுற, ஸ்வாட் சோல் பவர் கில்லிங் லோட்டஸ் ஃபார்மேஷன் சொல்லிட்டு அந்த தாமரையில இருந்து கத்திய வர வைக்கிறாரு. கிரீன் லோட்டஸ் ஸ்கில்லுன்னு சொல்லிட்டு பவர் எல்லாம் சேர்த்து பெருசா ஒரு வாழை வர வைக்கிறாரு. இந்த திறமையான ஸ்வாட்ஸ் மேட் பார்த்துக்கிட்டு இருக்கான். கிரீன் லோட்டஸ் ஸ்வாட் பவரா, இவங்க கிட்ட தலைவரால மட்டும்தான் போட்டி போட முடியும் போல இருக்கேன்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. வில்ல அதை பார்த்து சிரிக்கிறான். கிரீன் லோட்டஸ் ஸ்வாட் கொன்னுடுங்கன்னு கை காட்டுறாரு. கிரீன் லோட்டஸ் ஸ்வாட் அதிசயங்கள், இந்த பவர் மூலியமா சண்டையில கண்டிப்பா நம்மளோட ஆன்சிஸ்டர் ஜெயிச்சே ஆகணும்னு தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. குவிங்லின் இம்பீரியல் ஸ்கில்லுன்னு ஹீரோ சொல்றான். வில்ல அவனுடைய பவர் எல்லாம் சேர்த்து அவங்கள பார்த்து சிரிச்சுட்டு, என்னுடைய சக்திக்கு முன்னாடி உங்களுடைய பவர்லாம் ஒண்ணுமே இல்ல, இப்ப பாருங்கன்னு சொல்லிட்டு அவனுடைய பவர் எல்லாம் சேர்த்து ஆமை சக்தின்னு சொல்லிட்டு அனுப்புறான். பார்த்தா அதுல இருந்து டிராகன் தலையோட ஆமை வெளியில வந்து கத்துது. ஆன்சிஸ்டர் அதெல்லாம் எதுவும் கண்டுக்காம கத்தி அனுப்புறாங்க. வில்ல அவனுடைய பவர் எல்லாம் சேர்த்து எக்ஸ்ட்ரீம் ஸ்பிரிட்னு சொல்லிட்டு ஆமைக்கு பவர் அனுப்புறான். ஆமை வேகமா ஓடி வருது. ஆன்சிஸ்டர் அந்த கத்தி அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. எல்டர் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த ஆமை அதோடைய பவரை கத்தி மேல அனுப்புது. இது என்ன மாதிரியான பவர், ஆன்சிஸ்டருங்களாலே அதை எதுவும் பண்ண முடியலையேன்னு எல்டர் சொல்றாரு. இது எப்படி இவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருக்குன்னு அந்த ஒல்லியா இருக்கிற ஃப்ரெண்டு சொல்றான். இன்னைக்கு என்ன பல வித்தியாசங்கள்லாம் நடக்குதுன்னு குண்டன் சொல்றான். ஆரம்பிக்கிறதுக்கான நேரம் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு கண்ணை திறக்கிறான். பரலோகத்தோடைய வாள், இது ஒரு சக்தி வாய்ந்த சக்தின்னு சொல்லிட்டு அவனுடைய கையில இருந்து வாளை வர வச்சுட்டு கத்துறான். வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு அந்த வாளை அவங்க பக்கமா அனுப்புறான். இது ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு. இவனுடைய பவர் ஏற்கனவே இம்மார்டல் ரிலிம் பக்கத்துல இருக்கும் போல இருக்கேன்னு அவர் சொல்றாரு. இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, இதுதான் அவனுடைய உண்மையான சக்தியா? அந்த வாளும் ஆமையும் சேர்ந்து பவர் அனுப்பிக்கிட்டே இருக்குங்க. அது வெடிச்சு அந்த இடம் ஃபுல்லா பவர் போய் அந்த கத்தி எல்லாம் கீழே ஒண்ணு ஒண்ணா விழுந்துடுதுங்க. கிரீன் லோட்டஸ் ஸ்வாட் உடைஞ்சிருச்சு, அவ்வளவுதானு குண்டம் பாக்குறான். அதோடைய சக்தி முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் ஒன்னும் பண்ண முடியாது, நாங்க வெறும் ஸ்பிரிட் தான் சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறாங்க. ஆன்சிஸ்டன் அவனுங்க எல்லாரும் கத்துறானுங்க. ஆன்சிஸ்டருங்களால கூட எதிர்க்க முடியல, இப்ப நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாரு. தாத்தா அவனே பாத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆமா, பவர் எல்லாத்தையும் சேர்த்து கீழே அனுப்புது. அவனுங்களுடைய பவர் எல்லாம் அனுப்பி ஷீல்டு மாரி வர வச்சு அதை தடுக்கிறானுங்க. தாத்தாவால அதை தாக்கு பிடிக்க முடியாம சீக்கிரமா ஃபேரி ஸ்பிரிட் பவரை வரவைங்கன்னு சொல்றாரு. வில்லன் அதை பார்த்து சிரிக்கிறான். தாத்தா ஏதோ பவரை அனுப்புறாரு. இன்னையோட இந்த கிரீன் லோட்டஸ் ஸ்வாட் வேலையை அழிஞ்சிடும்டா. ஹீரோ அவனுடைய பவர் அனுப்பி ஹீரோயினை சரி பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினால ஒண்ணும் முடியல. பார்த்தா தாத்தா வந்து விழுறாரு. தாத்தான்னு கத்திட்டு ஓடி வந்து, தாத்தா இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க பொறுத்துக்குங்கன்னு ஹீரோ சொல்றான். நீங்க 2 பேரும் இம்மார்டல் ஸ்பிரிட்டை சேர்த்து பெரிய ஆள் ஆகிறத நான் பார்க்கணும்னு நினைச்சேன்னு தாத்தா சொல்றாரு. ஆனா இது எல்லாம் என்னுடைய தப்பு தான், 10 வருஷமா கல்டிவேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இருந்தாலும் என்னுடைய பவர் கொஞ்சம் கூட அதிகரிக்கலன்னு சொல்லிட்டு ஹீரோ அழுகுறான். ஹீரோயின் அதை கேட்டு அழுதுகிட்டு இருக்கா. நான் வேஸ்ட் தாத்தான்னு ஹீரோ சொல்றான். நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கை வைக்கிறா. ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இந்த உலகமே உன்னை தோத்தாங்கோலின்னு சொன்னாலும் சரி, ஆனா நீ உன்னோடைய மனசுல உன்னை பத்தி நீ எப்பயும் குறைச்சி எடை போடக்கூடாது. நீ எப்பயும் கல்டிவேஷன் பண்றத நிறுத்தாத. நீ உன் மேல நம்பிக்கை வச்சு செஞ்சனா உன்னால எதை வேணும்னாலும் சாதிக்க முடியும். அது மட்டும் இல்லாம உன்னுடைய சக்தியை அதிகரிச்சு நீ ரொம்ப பெரிய ஆளா ஆகலான்னு தாத்தா சொல்றாரு. சரி நீ ஹீரோ சொல்றான். பார்த்தா தாத்தா எழுந்து போறாரு. இதுக்கப்புறம் இவளை நீ தான் பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு தாத்தா போறாரு. ஓகே தாத்தான்னு ஹீரோ சொல்றான். எவர் கிரீன், நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோடான்னு தாத்தா சொல்றாரு. ஹீரோயின் ஹீரோ பக்கத்துல வந்து நின்னுட்டு தாத்தான்னு சொல்லிட்டு ஓடுறா. தாத்தா நானும் எவர் கிரீனை பாதுகாப்புன்னு ஹீரோயின் போய் சொல்றா. அந்த இம்பீரியல் சோடையும் அந்த பொண்ணையும் என்கிட்ட ஒப்படைச்சிடுங்கடா. இதோட இந்த எபிசோடு முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த அனிமில ஹீரோவை எவர் கிரீன்னு கூப்பிடுவாங்க. அது ஹீரோவோடைய இன்னொரு பேரு தான், அதனால யாரும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இதோட இந்த வீடியோ முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப்
சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள கொடுத்துருங்க. இந்த மாரி அனிம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுறேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுறேன். See you guys.